ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் பல அரிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். இன்று நாம் வாழ்கிற காலம் அறிவியல் முன்னேற்றத்தின் மிக உயர்ந்த ஒரு நிலையில், அவ்வப்பொழுது அறிவியலும் வளர்ந்து கொண்டும் மாறிக்கொண்டும் இருக்கிற ஒரு நுணுக்கமான ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த கம்ப்யூட்டர் என்ற ஒரு மின்னணு இயக்கங்கள், கதிர் இயக்கங்கள் இறைவனுடைய சிருஷ்டியில் உள்ள ஒரு நூதனமான அமைப்பு. அதை இன்றைய கலிகால மனிதர்கள் இதை கண்டு வேறு ஒரு விதமாக கருவிகள் மூலமாக கண்டு இதன் பயனை அறிகிறார்கள். இதனுடைய காரகத்துவம் ராகு கேது கிரகங்களோடு இவை சம்பந்தப்பட்டிருக்கிறது. புதன் கிரகம் எல்லா கலைகளுக்கும் அவசியமானது. இந்த கண்ணுக்கு தெரியாத தொழில்நுட்ப அணுக்கள், இந்த அலைவரிசைகள், ஒளி அலைகள் இவையெல்லாம் வெண்ணிலை சொட்டுகிறது. இந்த ராகு கேதுக்கள் என்ற சாயா கிரகங்களுடைய இலாக்காவில் இது போன்ற விஷயங்களெல்லாம் வருகிறது. மறைந்திருக்கும் கலைகளுக்கு இந்த கேதுவும் ராகுவும் காரகத்துவம் வகிக்கிறது. இது இன்னும் ஒரு 60 ஆண்டு காலங்கள் இந்த கம்ப்யூட்டர் வளர்ச்சி அதி உயர்ந்த நிலைக்கு சென்று அதன் பிறகு வேறு ஒரு நிலைக்கு இந்த நாடு மாறும். இவை இன்றுதான் ஏதோ புதிதாக வந்தது என்று நாம் எண்ண வேண்டிய அவசியமில்லை. நம் நாட்டில் கூறப்பட்ட பல செய்திகளை நன்றாக ஆராய்ச்சி செய்து படித்து உணர்ந்தால் இவையெல்லாம் ஏற்கனவே வேறு வேறு வழிகளில் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான புராண இதிகாச செய்திகள் பல இருக்கிறது. அவற்றை நாம் ஆழ்ந்து கவனிக்காமல் நம்பகத்தன்மை இழந்ததாக நம்மில் பலர் அதை புறக்கணித்தார்கள். இவையெல்லாம் ஒரு நம்பிக்கை சார்ந்தது, நிரூபணமாகாதது, சாத்தியமற்றது என்றெல்லாம் அவை புறக்கணிக்கப்பட்டது. இன்றளவும் அது அவ்வாறு தான் போய்கொண்டிருக்கிறது. காரணம், இன்று மனிதன் பயன்படுத்துகிற ஒரு தொலைபேசி, மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர் போன்றவை அனைவருக்கும் சாத்தியப்படுகிறது. ஆனால் நம் நாட்டு ஞானிகள், அறிவுணர்ந்த மெய்யுணர்ந்த பெரியோர்கள், யோக சித்திகள் கைவர பெற்றவர்கள் இதை அதிகமாக பயன்படுத்தாமல் குறைந்த அளவே பயன்படுத்தினார்கள். அவர்கள் வேறு ஒரு எளிய மார்க்கத்தில் பயன்படுத்தினார்கள். அவர்கள் வாழ்ந்த காலங்களில் 1000 2000 வருடங்களுக்கு முன்பு எத்தனை பேர் இந்த கலைகளை அறிந்திருந்தார்கள் என்பதை இன்றைய சமுதாயம் உணர்ந்து கொள்ள வழி இல்லை. இந்த கலைகள் அனைவருக்குமானதாகவே அந்த காலங்களில் இருந்திருக்கிறது. ஒரு பாம்பு கடித்தால் பாம்பு கடி விஷத்தை இறக்குவதற்கோ, ஒரு நெருப்பால் அழிவு ஏற்பட்டால் அந்த நெருப்பின் அழிவை தடுப்பதற்கு இப்போது ஃபயர் சர்வீஸ் எல்லாம் இல்லை. அதுபோல வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் அந்த வெள்ளத்தை நிறுத்துவது, மாற்றுவது என்ற 5 பூதங்களையும் கட்டுப்படுத்துகிற ஆற்றலும் எளிய முறைகளும் அன்று வாழ்ந்த மனிதர்களிடையே மலிவாக காணப்பட்டிருக்கிறது. இன்றுதான் அது அரிதாக காணப்படுகிறது. அதனால்தான் அவர்களை அண்ணாந்து வியந்து பார்க்கிறார்கள் மனிதர்கள். ஒரு நெருப்பிலே கையை விட்டு ஒரு வேலையை செய்கிறார் என்றாலோ, தண்ணீருக்குள் மூழ்கி நெடுநேரம் இருக்கிறார் என்றாலோ,
மழையை கட்டுப்படுத்துகிறார் அல்லது மழையை பெய்ய வைக்கிறார் என்றால் இந்த பஞ்சபூதங்களை வேலை வாங்குகிறவர்களை இன்று நாம் வியப்போடு பார்க்கிற ஒரு நிலை இருக்கிறது. அன்று அனைவரிடமும் இது இருந்தது. அதன் காரணமாகத்தான் பல புராண இதிகாச கதைகளிலெல்லாம் வருகிறது. ஆனால் மனித மனம் அதை சிந்திப்பதில்லை. கண் முன்னால் ஏதாவது சில அதிசயங்கள் அற்புதங்கள் என்று இவர்களே ஒரு எல்லை வகுத்து கொண்டு இவர்களாகவே இன்று உள்ள நிலை மிக ஒரு பரிதாபகரமான நிலையாக இருக்கிறது. யார் விவரம் தெரிந்தவர், ஞானம் உணர்ந்தவர், மெய் உணர்ந்தவர், இறைநெறிக்கு வழிகாட்டுபவர் என்றெல்லாம் சிந்திப்பதில்லை. ஏதோ அவர்கள் செய்வதற்கு இவர்கள் ஒரு விளக்கத்தை புதிதாக மனதிலே ஏற்படுத்தி கொண்டு மௌனமாகவே ஒரு மனிதன் சென்றாலும் அவனுக்கு பின்னால் ஏதோ இருக்கிறது என்று இவர்கள் பல கற்பனைகளை வளர்க்கிறார்கள். கையை காலை ஆட்டினாலும் அதற்கு ஒரு பொருள் இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். இப்படி மனிதர்கள் ஆழமான சிந்தனையற்றவர்களாக மேம்போக்காக உழைப்பில்லாமல் ஒன்றை பெற்றுவிட வேண்டும், ஒரு நபரிடமிருந்து அருளை பெற்றுவிடலாம் அல்லது விதியை மாற்றிவிடலாம் என்று பல மனிதர்களை நாடுகிற நிலை இன்று காணப்படுகிறது. அதனால் நம்மிடமே உள்ள செய்திகளை ஆராய்ந்து பார்க்கிற திறன் இல்லை. இன்று நாம் பார்க்க இருக்கிற செய்தியே அந்த காலங்களில் பஞ்சபூதங்களை எவ்வாறு கட்டுப்படுத்தி வேலை வாங்கினார்கள், அவற்றினுடைய முக்கியத்துவம் என்ன, இன்று விஞ்ஞான வளர்ச்சியால் செய்கிற காரியங்கள் எல்லாம் அன்றும் செய்யப்பட்டது என்பது நம்முடைய செய்திகளில் இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு சிறு விளக்கம்தான் இன்றைய உரை. கிருஷ்ண பரமாத்மா பிறந்தபோது அவருடைய தந்தை கூடையிலே வைத்து சென்றார், அந்த நதி வழிவிட்டது என்று நாம் அந்த மகாபாரத கிருஷ்ணனுடைய பிறப்பிலே பார்க்கிறோம். இதிகாசத்தில் சொல்லப்பட்ட செய்திகள். இதை படித்தவர்கள் நதி எப்படியா வழிவிடும் என்ற ஒரு நிலைக்கு மனதை செலுத்துவார்கள். அப்படியே நம்பியது ஒரு காலம். ஒரு காலகட்டத்தில் நூதன சிந்தனை என்று வந்த பிறகு இவையெல்லாம் நம்பிக்கைக்கு உகந்ததா என்று கேலி பொருளாக மாற்றப்பட்டது. ஆனால் நான் கூற வந்ததே அந்த செயல்தான். இதுபடி பஞ்சபூதங்களையும் நில்லென்றால் நிற்கும், நட என்றால் நடக்கும். இந்த வித்தைகள் அனைவரும் அறிந்திருந்தார்கள். பெய்யென பெய்யும் மழை என்று வள்ளுவர் கூறுகிறார். தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுது எழுவாள், பெய்யென பெய்யும் மழை. இதற்கு பல விதமான விளக்கங்கள் எல்லாம் கூறப்படுகிறது. அவற்றை விட்டுவிட்டால் பெய்யென பெய்யும் மழையாக இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் மழை பெய்ய வேண்டும் என்றால் மழை பெய்திருக்கிறது என்பதை வள்ளுவர் உறுதி செய்கிறார். தெய்வம் எது, கொழுநன் எது என்பதெல்லாம் ஆய்வுக்குரிய விஷயங்கள். அதில் பல நுணுக்கங்கள் இருக்கிறது. அதுபோல சீதாதேவி தீக்குளித்தாள் என்று இருக்கிறது. நெருப்பு சுடவில்லை. இதை நாம் மேம்போக்காக விட்டு விடுகிறோம். நெருப்பில் இறங்கி ராமன் கொடுமைப்படுத்தினான், அது சரியா என்று பட்டிமன்றம் போடுகிறவர்கள் நெருப்பில் இறங்கி அது சுடாமல் இருக்கிறது என்கிற உண்மையை மறந்து விடுகிறார்கள். அக்கினி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது என்பது சித்தருடைய வாக்கியம். அக்கினி கட்டுப்படும் என்பதை நம்முடைய மூதாதையர்கள் தெரிந்து செய்திருக்கிறார்கள். அக்கினியை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். இதுபோல தீப்பெட்டியில் இன்று அடைக்கிறோம். அன்று அவ்வாறு இல்லையா? பஞ்சபூதங்களை வேறு வழியிலே அவர்கள் வேலை வாங்கினார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு தெரிந்தவரிடம் கூறுவேன், பஞ்சபூதங்களையும் மனிதன் அடக்குகிறான், இப்போதும் அடக்கி விட்டான் என்றே நான் கூறினேன். அது எப்படி ஐயா பஞ்சபூதங்களையும் அடக்க முடியும்? இல்லப்பா, இப்போவும் பஞ்சபூதங்களை அடக்கித்தான் மனிதன் வேலை செய்கிறான் என்று கூறினேன். இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அது எப்படி என்று கேட்டார்கள். பனி சைக்கிளில், கார்கள், லாரி, பஸ் இவற்றில் டயர்களிலே காற்றை அடக்கி விடுகிறான். நெருப்பை தீப்பெட்டியிலே அடக்கி விடுகிறான். தண்ணியை பாத்திரத்தில் பிடித்து அடக்கி விடுகிறான்.
மண்ணையும் கட்டுப்படுத்தி வேலை வாங்குகிறார். வானத்தின் வழியாக செய்திகளை அனுப்பி, ஊர்திகளை அனுப்பி, வானத்தையும் தன்வசப்படுத்துகிறார். ஆக 5 பூதங்களையும் மனிதன் வேலை வாங்குகிறான், கட்டுப்படுத்துகிறான். இதில் அக்னியை கட்டுப்படுத்தி பாக்கெட்டிலே வைத்து கொண்டு அலைகிறான் அப்பா. நெருப்பு சட்டை பையிலே இருக்கிறது. காற்று நம்முடைய உடம்புக்குள்ளே மூச்சாக போய் வந்து கொண்டிருக்கிறது. அது தவிர இவர்கள் அனைத்து வாகன டயர்களிலும் காற்றை நிரப்பியே பல வேலைகள் நடக்கிறது. தண்ணீரை நீராவியாக்கி நீராவியின் மூலமாக பல ரயில் என்ஜின்கள் எல்லாம் நடந்தது. அந்த தண்ணீரை கொதிக்க வைத்த பல வேலைகளை தண்ணீரையும் கட்டுப்படுத்துகிறான். இப்படி இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த போதம் இல்லாமலே இந்த செயல் நடக்கிறது. காரணம் ஆழ்ந்த ஆராய்ச்சியின்மை. அதனால் அநேக விஷயங்கள் இன்றைய தலைமுறை உலகம் இப்படித்தான் இருந்திருக்கும், இப்படித்தான் இருக்கிறது என்றென்றும் என்ற நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த விஞ்ஞான வளர்ச்சிகளும் சாஸ்வதம் அல்ல, இவையும் மாறிவிடும். இன்று பல பல விஷயங்கள் கண்டுபிடிக்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னவெல்லாமோ கற்பனை செய்கிறது. இவற்றிற்கெல்லாம் ஆதாரம் நம்முடைய பழைய செய்திகளில் இருக்கிறது. இதை நான் முன்பே கூறியிருக்கலாம். அதிகமான செய்திகளை ஒவ்வொரு தொடரிலும் கூறுவதால் எதில் கூறினோம் எதில் விட்டோம் என்பது சில நேரங்களில் இருமுறை கூற வேண்டிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் வந்துவிடுகிறது. அதை சற்று நீங்கள் மீண்டும் ஒரு முறை இருந்தாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மாயாஜாலம், மகேந்திரஜாலம், இந்திரஜாலம் என்றெல்லாம் நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். அந்த நிகழ்ச்சிகளில் ஒரு திரையில் உண்மையிலே ஒரு நகரம் இருப்பது போலவும், மக்கள் வசிப்பது போலவும், யுத்தம் நடந்தது போலவும், மனிதர்கள் உண்மையிலேயே மாண்டு போனது போலவும் இது பல நாளிகை நடக்கும். அரசர்கள் முன்னிலையில் கூட இது நடந்திருக்கிறது. பலவிதமான ஜால வித்தைகளில் இந்த இந்திரஜாலம் என்பது ஒரு ஜாலம். மகேந்திர ஜாலம், மாகேந்திர ஜாலம், இந்திரஜாலம் என்று ஒரு 20 விதமான ஜாலங்களை சொல்வார்கள். அதில் இந்த இந்திரஜாலம்தான் உலகம் என்று ஞானிகளே கூறுகிறார்கள். இந்திரஜாலம் கனவு காணல் நீர் என்று இவ்வுலகம் எமக்கு தோன்ற என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அதிலே உண்மை போலவே நடக்கும். இந்த இப்போது ஏஐ செய்கிற வேலை அது ஒரு உயிரற்ற ஒரு நிலையில் ஒரு இயங்குகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஒரு ஓவியமாகிறது, நினைத்தவுடன் அந்த வயது கூடுகிறது, இளம் வயது நடுத்தர வயதாகி முதுமையாகிறது. இப்படி பல பல விஷயங்கள் என்னென்ன நினைக்கிறானோ அத்தனையும் வேறு ஒரு வடிவத்தில் செய்கிறான். இதை மனிதனுடைய மனதிற்குள் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒளிந்திருக்கிறது. இதற்கான மூலக்கூறுகள் மண்ணிலே தான் இருக்கிறது. இவர்களுக்கு எப்போதும் ஒரு அறியாமை. இப்படி ஏதாவது கண்டுபிடித்து விட்டால் அது இறைவனுக்கு போட்டியாக மனிதன் ஜெயித்து விட்டான் என்ற ஒரு எண்ணத்தை வளர்த்திருக்கிறார்கள். இறைவனுக்கு போட்டியாக எவருமே ஜெயிக்கவில்லை. எத்தகைய விஞ்ஞானியாக இருந்தாலும், அவர் எவ்வளவு பெரிய தொழில்நுட்பத்தை இந்த உலகத்தில் கண்டுபிடித்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், அவர்கள் கண்டுபிடிப்பதற்கான மூலக்கூறுகள் இந்த மண்ணில் தான் இருக்கிறது. எந்த விஞ்ஞானியும் வரும்போதே கொண்டு வந்ததில்லை. மண்ணில் இருக்கிற மூலக்கூறுகளை வைத்து ஒவ்வொரு யுகங்களுக்கும் ஒவ்வொரு காலங்களுக்கும் மனிதன் மாற்றி மாற்றி இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். இவர்கள் இவற்றையெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்காமல் ஒரு சரித்திரம் என்ற ஒரு குறிப்பை வைத்துக்கொண்டு ஒரு 3000 ஆண்டுகள், ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் ஆடையின்றி இருந்தான் என்ற ஒரு கருத்தை பரவலாக ஒரு கூறி வருகிறார்கள். ஆனால் புராண இதிகாசங்கள், நம் நாட்டு சாஸ்திரங்களை ஆய்வு செய்யும் போது அவையெல்லாம் முற்றிலும் தவறு என்பது நன்றாக தெரியும். அவை உண்மை என்றுதான் தெளிவாக குறிப்பிட்டு சாஸ்திரங்கள் எழுதப்பட்டது. எழுதியவற்றை பொய் என்று, உண்மைக்கு புறம்பானது, நம்பிக்கைக்கு உகந்ததல்ல என்று தள்ளிவிட்டு இன்று அதில் ஏதோ ஒரு சிறு பகுதியை மனிதன் கண்டுபிடித்து கொண்டு வருகிறான். அதை நினைத்து பிரமிக்கிறான். இன்றைய மனிதர்களுடைய மனநிலை அவ்வாறு இருக்கிறது. அந்த காலங்களில் தேவ சிற்பி மயன் என்று ஒருவரை கூறுவார்கள். அவர் ஓர் இடத்தில் போயிருந்தால் ஒரு மிகப்பெரிய அரண்மனை உருவாக வேண்டும்,
என்ற நிலை இருந்தால் அந்த மிகப்பெரிய அரண்மனை அங்கே உருவாகிவிடும். அதற்கு பொருள்களோ செங்கலோ சிமெண்டோ எதுவுமே தேவையில்லை. அந்த அளவில் அவை உடனடியாக செய்யப்பட்டது என்று இந்த மயன் என்பவரால் தேவ சிற்பி இவர் இத்தனை வேலைகளையும் செய்தார் என்று புராணங்கள் சொல்லுகிறது. இப்படி அநேக வேலைகள் பூத தேவதைகளை வசப்படுத்தி செய்த காரியங்கள் இருக்கிறது. பழுவான பல தூண்கள், உயரமான மிகப்பெரிய கனமான பாறைகள், இவற்றையெல்லாம் ஆலயங்களுக்கும் கோட்டைகளுக்கும் கொத்தளங்களுக்கும் எழுநிலை மாடங்களுக்கும் எடுத்து சென்றவையெல்லாம் பூதகணங்களால் செய்து சாதிக்கப்பட்டது. விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் என்று சித்தர்கள் இதற்கு பிரமாணமாக கூறுகிறார்கள். விண்ணில் உள்ள மனிதர்களை வேலை வாங்கலாம். இப்படி பல விஷயங்கள் வேறு வேறு வடிவத்திலே இருந்திருக்கிறது. இதை காட்டிலும் எளிமையாக இருந்திருக்கிறது. இனிமேலும் இருக்கும். இது இன்றைய கலிகாலத்தில் மனிதர்கள் இவ்வாறு கண்டுபிடிக்கிறார். ஆனால் நாம் என்ன ஒரு விஷயத்தை இழந்து விட்டோம் என்றால், இவையெல்லாம் நம்மிடத்தே வேறு வேறு நிலைகளில் எளிதாக இருந்திருக்கிறது. அதனால்தான் மக்கள் அநேக ஆண்டுகள் ஜீவித்திருக்கிறார்கள். தற்போது வாழ்ந்ததை விட அப்போது ஆரோக்கியமாகவும் நோயின்றியும் நீண்ட காலமும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதனால் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் அவர்கள் ஆடைகளை அணிந்திருந்தார்கள். அந்த ஆடைகளை எப்படி எல்லாம் அணிந்தார்கள், எந்த நிலையில் இருந்தார்கள் என்பதெல்லாம் விரிவாக சொல்ல வேண்டியது. அவரிடம் எல்லா நாகரிகங்களும் இருந்திருக்கிறது. இந்த நாகரிகம் எப்போது உற்பத்தி ஆயிற்று என்று இறைவன் என்று உற்பத்தி ஆனாரோ அன்றே உற்பத்தி ஆயிற்று. அப்படித்தான் அதை கூற வேண்டும். காரணம், மனிதனை படைக்கும் போது ஒரு தனி கட்டுப்பாடோடும் அவர் விலங்குகளோடு விலங்குகளாக மனிதனை படைக்கவில்லை. விலங்கு, பறவைகள், கடல்வாழ் உயிரினங்கள் என்று 5 அறிவு பெற்ற உயிரினங்கள் தனியாகவும் 6 அறிவு பெற்ற மனிதன் தனியாகவுமே படைக்கப்பட்டிருக்கிறார். படைக்கும் போதே ஒரு மிகச்சிறந்த அறிவாளியினுடைய தொழில்நுட்பத்தால் உருவானதுதான் இந்த உடல்கள். இவற்றையெல்லாம் நான் பல சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். எங்கெங்கே இந்த உறுப்புகளை வைக்க வேண்டும் என்று மிக தெளிவான ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பவாதி தான் அந்த வேலைகளை செய்ய முடியும். ஒரு மனிதனுடைய உடம்பு என்றால் அது ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப கருவி. அங்கங்கே அந்த அவயங்களை வைத்து எலும்பு, நரம்பு, கால் மூட்டுக்கள் என்று இதை டிசைன் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய டிசைனர் இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் மனம் போனபடியெல்லாம் செய்யவில்லை. இவற்றை நான் என் நூல்களிலும் கூட எழுதியிருக்கிறேன். இந்த உரைகளிலும் கூட நான் சொல்லியிருக்கலாம். பொது விஷயம் என்ன என்றால், எல்லா காலங்களிலும் மனிதர்கள் வேறு வேறு நாகரிகத்தோடு வேறு வேறு வளர்ச்சியோடு இதை காட்டிலும் எளிய முறையில் அவர்களுடைய வாழ்க்கை சென்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த யக்ஷர்கள் யக்ஷிகள் எல்லாம் வருகிறார்கள். இன்று யக்ஷனை பற்றியும் யக்ஷியை பற்றியும் மோகினியை பற்றியும் இப்படி பல பல தேவதைகளை பற்றியும் என்று வெறும் கதைகளை அளந்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய சாஸ்திரங்களில் இவைகள் வேலை வாங்கப்பட்டது, அதற்கான பிரமாணங்கள் இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறார்கள். இது ஏதோ எட்டாத கனி போல். நிச்சயமாக அது ஆபத்துக்களை தரலாம். இன்றைய மனிதனுடைய பேராசை மனம், சுயநலம் மிக்கதும் தந்திரம் மிக்கதுமான மனிதனுடைய மனதிற்கு இன்று அந்த தேவதைகள் சாதாரணமாக இறங்கி வருவதோ அருள் செய்வதோ நடக்கிற காரியம் அல்ல. ஏனென்றால் நம்மை விட அறிவிலும் ஆற்றலிலும் தகுதியிலும் உயர்ந்தவை. ஆகவே மனிதனுடைய குறுக்கு வழிகளுக்குள் அந்த தேவதைகள் வந்துவிடாது. இறைவனுடைய கட்டுப்பாட்டில் தான் யாவையும் இயங்குகிறது. அன்றைய மனிதன் வெளிப்படையாக இருந்தார். ஆகவே இந்த தேவதா சக்திகள் அவனுக்கு உதவிற்று. அவையெல்லாம் மெலிந்து தளர்ந்து இன்று ஒரு சிறு எஞ்சிய பகுதி இருக்கிறது. அதனுடைய எச்சங்கள் மிச்சங்களை வைத்து இன்று கதைகள் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் அது ஆபத்து நிறைந்தது என்று தவிர்க்கப்பட்டது. இன்று இது யட்சினி செய்கிற வேலையெல்லாம் கம்ப்யூட்டர் செய்து விடுகிறது. இன்று தாளில் எழுதி கணக்கு பார்க்கிற வேலையே கால்குலேட்டர் வந்தவுடன் நின்று போனது. இன்று மொபைல் ஃபோனிலே அனைத்தும் இருக்கிறது. கணக்கு போட வேண்டும் என்ற அவசியமே இல்லை. வாய்ப்பாடு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த பெருக்கல் கூட்டல்
கழித்தல் வகுத்தல் எல்லாம் அது செய்து விடுகிறது. இன்று இவ்வாறு நடக்கிறது. அன்று உண்மையிலே வேறு ஒரு சில சக்திகள் மூலமாக அன்று நடந்தது. இன்று மிக மிக சொற்பமாக நடக்கிறது. அதனால் மனிதன் இதை கண்டு பிரமிக்கிறான். பழைய கையிலே உரியிலே தயிர் இருக்க ஊர் புகுந்த வெண்ணெய் தேடும் குறிப்பிராத மாந்தரை கூடுமாறதெங்கனே என்று சித்தர்கள் கூறுவார்கள். உரியிலே தயிர் இருக்கிறது, அதை கடைந்து வெண்ணெய் எடுப்பதை விட்டுவிட்டு ஊருக்குள் நுழைந்து நெய்யை தேடிக்கொண்டு ஊர் புகுந்து வெண்ணெய் தேடுகிறார்கள். கையிலே இருப்பவற்றிலே இருந்து வெண்ணெய் எடுப்பதை விட்டுவிட்டு எங்கெங்கோ தேடி அலைகிறார்கள். இதுதான் இன்றைய கலிகால நிலை. அதனால் நான் சொல்ல விளைந்தது, அந்த காலங்களில் 5 பூதங்களையும் கட்டுப்படுத்தும் திறன் பெற்றவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். நோயை வெல்வதற்கு இயற்கையான பல பல பச்சிலைகளும் கற்ப மருந்துகளும் சில பிராணிகளுடைய எலும்புகளும் அவற்றினுடைய ஊன்களும் கூட மருந்தாக பயன்பட்டிருக்கிறது. இப்படி பல அரிய விஷயங்களெல்லாம் மழுங்கி போனது. நம்முடைய புராணங்களில் அங்கங்கே பல குறிப்புகள் இருக்கிறது, இதிகாசங்களில் குறிப்பு இருக்கிறது. பழைய யோகிகள் ஞானிகளுடைய வாக்கிலே பலவிதமான குறிப்புகள் காணப்படுகிறது. திருவையாறிலே சுந்தரமூர்த்தி நாயனார் திருவையாறு ஐயாரப்பரை வழிபடச் சென்றபோது காவிரியில் மிகப்பெரிய வெள்ளம். அப்பொழுது இந்த அணைக்கட்டு போக்குவரத்து இது போன்று எதுவுமே இல்லாத காலம். தண்ணீருக்கு சண்டை போடக்கூடிய காலமெல்லாம் இருக்கவில்லை. வான் பொய்த்தாலும் தான் பொய்யாத வற்றா கருணை காவேரி என்று அதனால் தான் சொன்னார்கள். வானமே பொய்த்தாலும் காவிரி பொய்க்காது என்று இருந்து விதிர்த்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்த நுரை சிதறி அதிர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ என்று இந்த காவிரி பறந்து விரிந்து இப்போ நுங்கும் நுரையுமாக ஓடுகிறது. திருவையாறு கோயிலுக்கு அக்கறையில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆற்றை கடக்க முடியவில்லை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. அப்போது அவர் ஒரு பதிகத்தை பாடினார். அதுதான் இந்த பாடல். விதிர்த்து மேகம் மழை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ என்று சொன்னவுடன் உள்ளே இருந்து சிவபெருமான் அதற்கு பதில் கூறுவதற்குள் சுந்தரமூர்த்தி நாயனார் மனம் தளர்ந்து விடக்கூடாது என்று விநாயகரை சொல்லி, விநாயகா நீ அதற்கு பதில் உரை என்று சொன்னவுடன் வெளியே இருந்த விநாயகர் சுந்தரா ஓலம் ஓலம் என்று கூறினாராம். அதனால் ஓலமிட்ட பிள்ளையார் என்று இன்றளவும் இருக்கிறது. அதன் பிறகு சிவபெருமான் சுந்தரா நீ நடந்து வா, காவிரி இருபுறமும் நின்று உனக்கு வழிவிடும் என்று சொல்லி 2 புறமும் நதி நின்று அந்த பாதையில் சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இவற்றை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு என்னவோ சொல்லி இருக்கிறார்கள் ஐயா, நதி காவேரி நிற்பதாவது வழிவிடுவதாவது என்று அதை நம்பியும் நம்பாமலும் செல்கிற மனநிலை, அல்லது அதை பற்றி சிந்திக்காமல் விட்டு விடுகிற மனநிலை, இவையெல்லாம் சாத்தியப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை இந்த 5 பூதங்களையும் ஓரளவாவது கட்டுப்படுத்தும் அந்த நுட்பங்களை சிறிது நாம் அறிந்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். முற்றிலுமாக அந்த வாடையே இல்லை, அவ்வாறு செய்வதற்கான ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறது என்பதே தெரியாமல் இருக்கும் வரை இந்த மனித மனம் மறுத்து கொண்டுதான் இருக்கும். இப்படியே அந்த நீரை கட்டுபவர்கள், நெருப்பை கட்டுபவர்கள் என்று எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். பிணிகளை இன்று ஸ்கேன் சென்டர் வைத்து பிணிகளை ஆய்வு செய்கிறார்கள். ஸ்கேன் என்பது ஊடுருவி பார்ப்பது. ஞானிகளில் பலர் ஊடுருவி பார்த்த பார்வையில் அவனுடைய உடம்பிலே எந்த பகுதியில் நோய் இருக்கிறது என்று கூறத்தகுந்த கூறிய ஞானிகள் எல்லாம் இருக்கிறார்கள். யோகிகள், இறையருள் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் மனிதர்கள் அந்த காலங்களில் எளிய முறையில் இவை அனைத்தையும், இந்த இயற்கை இடர்பாடுகளை வென்றே வாழ்ந்திருக்கிறார்கள். குடிசை வீடு என்றால் குடிசை வீட்டிற்கு முன்னால் வேறு ஒரு தொழில்நுட்ப வசதி அவர்களிடம் இருந்தது. மனிதன் இதிலிருந்து தான் கணக்கை போடுவது என்று ஆகிவிட்டது. ஆனால் யுகங்கள் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததான இந்த மகாபாரதம் சில 1000 ஆண்டுகள் என்று மனிதர்கள் வைத்து கொண்டாலும் ராமாயணம் 15 லட்சம் ஆண்டுகள்
திரேதாயுகத்தில் நடந்தது. திரேதாயுகமே மொத்த அளவு 15 லட்சம் வருஷங்கள் இருக்கும். அதன் நடுப்பகுதியில் நடந்தாலும் ஒரு 7.5 லட்சம் வருஷம் ஆகிவிடுகிறது. அதன் பிறகு துவாபர யுகம் இருக்கிறது. துவாபர யுகமும் முடிந்து இன்று கலியுகம் தொடங்கி 5000 ஆண்டு. ஆக எப்படி கூட்டி கழித்தாலும் 15 லட்சம் வருஷங்களுக்கு முன்பு நடந்தது ராமாயணம். அப்போதும் மிகச்சிறந்த தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் இருந்திருக்கிறது. இதை நான் ஒரு பதிவிலே முன்பே ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். இப்போது இந்த செய்திக்கு வலு சேர்க்கும் விதமாக மீண்டும் அதை நான் நினைவுபடுத்துகிறேன். என்னுடைய முந்தைய காலங்களில் நான் அடிக்கடி ஒரு மலைப்பகுதிக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கு செல்வது உண்டு. அங்கே அருளாட்சி நிறைந்த ஒரு இடம். அங்கு போய் அது ஏதோ விட்ட குறை தொட்ட குறை அங்கு செல்வது தான் அமைதியாக இருக்கும். இப்போதும் வாய்ப்புகள் கிடைக்கும் போது நான் அங்கு செல்வதுண்டு. மழையே இல்லாமல் மிக வறண்ட நிலையில் அங்கு சென்று பிரார்த்தனை செய்து வருவது என்னுடைய பழக்கம். இது ஒரு 30 ஆண்டுகளாக இது நடந்து கொண்டிருக்கிறது. வழியே இல்லாவிட்டால் அங்கு வனத்திலே, காடுகளிலே இருக்கிற ஜீவராசிகளுக்காவது தண்ணீர் வேண்டும் என்று நான் செல்வேன். ஒரு சிலர், இதை ஒரு 4-5 பேர் இதை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு இளைஞன், நான் ஏற்கனவே அவரை பற்றி கூறியிருக்கிறேன், அவர் பலமுறை இதை பார்த்திருக்கிறார். மற்றவர்களெல்லாம் பல வேறு வேறு ஊர்களில் இருந்தவர்கள். அவர்களும் இதற்கு சாட்சியாக இருந்திருக்கிறார்கள். இதற்கு சாட்சியெல்லாம் தேவையில்லை. இறைவனிடம் வேண்டுகிறோம், நடக்கிறது. இது நடக்கும் என்பது தெரிந்ததால் இதற்கு சாட்சி வைக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த அடிப்படையில் நான் அங்கு போய் பிரார்த்தனை செய்து வந்தால் 3 நாள்களுக்குள் மழை பெய்யும். இதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். சில வேளைகளில் நான் பிரார்த்தனை செய்துவிட்டு ஊருக்குள் வந்தால், ஊரிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். அந்த மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேல் மலைப்பாதையில் சென்று அந்த இருள் சூழும் நேரம்தான் அந்த மலைக்கு நான் செல்வதுண்டு. அந்த இருள் சூழ்கிற நேரத்தில் சென்று பிரார்த்தனை செய்து முடித்துவிட்டு அந்த மெயின் ரோட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே மழை சரசர என்று பெய்து என்னுடைய உடல் முழுவதும் நான் நனைந்து வந்த காலங்கள் உண்டு. நான் மட்டும் செல்வதுண்டு. சில நேரங்களில் யாராவது வந்தால் அழைத்து செல்வேன். மழைக்கு என்று பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லியே அழைத்து செல்வேன். சில நேரங்களில் அந்த மெயின் ரோட்டை வந்து அடைந்தவுடன் மழை பெய்துவிடும். பல சந்தர்ப்பங்களில் அந்த மெயின் ரோட்டுக்கு மழைக்கான எந்த முகாந்திரமும் இருக்காது. அது பகல் வேளையாகவும் இருக்கலாம், மாலை வேளையாகவும் இருக்கலாம். அப்படி ஒரு உச்சிக்கால கோடைகால வெயில் ஒரு மத்தியானம் 1 மணி இருக்கலாம். நானும் அந்த இளைஞனும் சென்று பிரார்த்தனை செய்து வரும் முன்பாக கடுமையான வெயில் அடித்து கொண்டிருந்தது. பாதி தொலைவு நான் பிரார்த்தனை செய்து முடித்துவிட்டு ஒரு 100 மீட்டர் தாண்டுவதற்கு முன்பே தூறல் விழத் தொடங்கியது. மழைக்கான எந்த அறிகுறிகளும் இல்லை. வெயில் கொளுத்துகிறது, மேகங்களும் இல்லை. சட்டென்று ஒரு 5 நிமிடங்களுக்குள் மழைத்தூறல் ஆகி அந்த மெயின் ரோடு வருவதற்குள் சர என்று மழை இறங்கியது. நான் ஊருக்கு வருகிற வழி முழுவதும் அந்த மழை பெய்தது. அவன் மிகுந்த வியப்பாக, இன்றளவும் எனக்கு அது அரைகுறை நினைவில் இருந்தாலும் அந்த இளைஞன் இதை எனக்கு நினைவூட்டி கொண்டே இருப்பான். இப்படி பல சந்தர்ப்பங்களை அவனும் பார்த்திருக்கிறான். நான் மட்டும் தனியே சென்று பிரார்த்தனை செய்து வரும்போது இந்த அனுபவங்களை நான் பெற்றிருக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை மாலை வேளையில் பிரார்த்தனை செய்தேன். நான் அந்த மலையடிவாரத்தில் ஆண்டுகள் பல மிகுந்த ஒரு பெரிய ஆலமரம், அரச மரம் இருக்கிறது. அதற்கு கீழ் நின்றுதான் வணங்கி வேண்டுவது. அவ்வாறு வேண்டும்போது திடீரென்று ஒரு பயங்கரமான இடி ஓசை கேட்டது. நான் இருக்கிற இடத்திற்கு ஒரு 20 அடி தொலைவில் மண்ணிலே இடி இறங்கியது. இறங்கி அந்த மின்சாரம் அங்கும் இங்கும் நெளிந்து என்னுடைய கால்களை சுற்றி தரையில் ஓடியது.
என் கால்களுக்கும் அந்த மின்சாரம் ஓடுவதற்கும் ஒரு 4 அடிதான் வித்தியாசம் இருந்தது. அவ்வளவு வேகத்தில் பாய்ந்த அந்த மின்னல், அந்த மின்சார ஆற்றல், இது மனிதன் மேல் விழுந்தால் அந்த இடத்திலே கருக வேண்டியதான். அது அங்கே இடி விழுந்திருக்கிறது. அந்த இடி என்பது இந்த மின்சார ஆற்றல் மண்ணிலே பாய்ந்து வெளிச்சமாக இந்த மத்தாப்பு சென்றது போல மண்ணிலே விழுந்து நெடுந்தொலைவு கணப்பொழுது இந்த மின்சார ஓட்டம் மிக விரைவாக இருக்கும். அதுபோல் பட்டென்று அப்படியே சுற்றி என்னை ஒரு சுற்றி அப்படி சென்றது. ஒரு நபரும் அந்த மலையில் இல்லை. அது சற்று தள்ளி விழுந்திருந்தால் என் மேல் விழுந்திருக்கும். இடி மின்னல் காலங்களில் மரத்தடியில் நிற்கக்கூடாது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். நான் இருந்தது மிகப்பெரிய பறந்து விரிந்த ஆலமரம். அதன் பக்கம் ஒரு மிகப்பெரிய அரச மரம். இந்த மரத்துக்கு கீழ்தான் நான் நிற்கிறேன். நல்ல மழை வேண்டும் என்று நான் வேண்டி கண்களை மூடி வேண்டி விட்டு விழிக்கும் போது இந்த இடியை பார்த்தேன். இவ்வாறு சுற்றி கொண்டு சென்றது. அந்த உடன் மழை தொடங்கியது. மழை தொடங்கினால் பெருமழை பெய்கிறது. மழைக்கான எந்த முகாந்திரங்களும் இல்லை. பெருமழை பெய்கிறது. மின்னல் கண்களை அப்படியே பளீர் பளீர் என்று வெட்டுகிறது. நானும் நேரம் இருள் சூழ்கிறது. இன்னும் நேரமாக போவது கடினம் என்று அந்த மின்னல் வெட்டிலே நானும் பயணத்தை தொடர்ந்தேன். ஆனால் அதுபோன்ற ஒரு மின்னலை நான் சந்தித்ததில்லை. வெட்ட வெளியில், அங்கிருந்து வெட்ட வெளி, அந்த வெட்ட வெளியில் அந்த கண்ணை பறிக்கிற மின்னல் கண் ஒளியை நிச்சயமாக பறிக்கும். அந்த அளவுதான் அது. அந்த மலைச்சாலையை விட்டு அந்த மெயின் ரோடு வரும் வரை வானத்தை பார்க்க முடியாத அளவு அந்த மின்னல் வெட்டுக்கள் இருந்தது. இப்படி பல விஷயங்கள். இந்த மலைகள் இறைவனுடைய அருள் கொடையால் இந்த மலைகள் பெய்கிறது. அதனால்தான் பெய்யென பெய்யும் மழை என்று கூறினார்கள். இந்த காலங்களில் நீதிப்பாடல்களில் மாதம் 3 மழை பெய்ததா என்று நாடகங்களில், மந்திரி நாட்டில் மாதம் மும்மாறி மழை பெய்ததா என்று தெருக்கூத்து நாடகங்களில் போடுவார்கள். அந்த மழை எப்படி பெய்தது என்பதை நீதிப்பாடல்கள் சில கூறுகிறது. நீதி தவறாத மன்னவர்க்கு ஓர் மழை, வேதம் ஓதிய வேதியர்க்கு ஓர் மழை, கற்பினில் சிறந்த காரிகைக்கு ஓர் மழை, மாதம் 3 மழையென பெய்யுமே என்று முதலில் கூறுகிறார்கள். நீதி தவறாத மன்னவனுடைய ஆட்சியில் மாதம் 3 மழை பெய்யும். அந்த நிலையில் வேதம் ஓதியவர்கள், வேதத்தை ஓதுகிற வேதியர்களுக்காக மாதம் 3 மழை, கற்பினில் சிறந்த காரிகைகளுக்காக மாதம் 3 மழை என்று பெய்தது. அதன் பிறகு கலிகாலம் தொடங்கிய காரணத்தால் நீதி தவறிய மன்னவர்க்கோர் மழை, அரிசி விற்றிடும் அந்தணர்க்கோர் மழை, புருஷனை கொன்றிடும் பூவையர்க்கோர் மழை, வருடம் 3 மழையென பெய்யுமே என்று அதே புலவர் வேறு ஒரு இடத்தில் ஆண்டுக்கு 3 மழை பெய்கிறது, மாதம் 3 மழை பெய்தது போக இவர்கள் தங்கள் நிலையை விட்டு தவறினால் ஆண்டுக்கு 3 மழை ஜீவராசிகளுக்காகவும் மனிதர்களில் சில நல்லவர்களுக்காகவும் இந்த மழை பெய்கிறது. அதனால் இந்த மழை இந்த நாட்டை ஆளுகிற அரசனுடைய நீதி பரிபாலனத்துக்காகவும் இந்த மழை கட்டுப்பட்டு பெய்திருக்கிறது. அன்னதானங்கள் செய்தால் இந்த மழை பெய்வதை பல இடங்களில் பார்த்திருக்கிறோம். நல்ல முறையில் அந்த ஞான சாஸ்திரங்களை கற்று உணர்ந்தவர்களுடைய பிரார்த்தனைகளுக்காக மழை பெய்திருக்கிறது. பல புலவர்களுடைய சொற்களுக்காக மழை பெய்திருக்கிறது. இதற்கு தமிழில் நிறைய புலவர்களுடைய பாடல்கள் எல்லாம் இதற்கு பிரமாணமாக சான்றாக இருக்கிறது. மழை பெய் என்றால் பெய்யும். அது தண்ணீர் மழையும் பெய்திருக்கிறது, மண்மழையும் பெய்திருக்கிறது. இப்படியெல்லாம் பல புலவர்களெல்லாம் உண்டு. இப்படி இவர்களெல்லாம் மிக உயர்ந்த நிலையில் வைத்து பார்த்த ஒரு காலம். இவர்கள் தங்களுடைய நிலையை மாறக்கூடாது, தங்களுடைய நிலையிலிருந்து இறங்கிவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள்.
காரணம் இவர்களுடைய முக்கியத்துவம், பெண்களுடைய முக்கியத்துவம், அரசனுடைய முக்கியத்துவம், இந்த ஞான சாஸ்திரங்களை எடுத்துச் செல்பவருடைய நடத்தை, அவர்களுடைய யோக்கியதை மிக மிக முக்கியம் என்று வைத்திருந்தார்கள். இதற்காக பஞ்சபூதங்கள் கட்டுப்பட்டு, இந்த மழைதான் மிக மிக பஞ்சபூதங்கள் அனைத்தும் அவசியம், ஆனால் நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வது போல, வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று வைக்கற்பாற்றன்று என்று வள்ளுவர் 2வது அதிகாரத்தில் கடவுள் வாழ்த்தை முடித்தவுடன் வான் சிறப்பு என்று வைத்தார். அமிர்தம் வானலோகத்திலே இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஆனால் மனிதர்களுக்கு அமிழ்தம் எது என்றால் இந்த மழை நீர்தான் அமுதம் என்றே கூறுகிறார் வள்ளுவர். உண்மையும் அதுதான். நீரின்றி அமையாது உலகு. அதனால் இன்றைய மனிதர்கள் இந்த மழையினுடைய முக்கியத்துவம், வேளாண்மையினுடைய முக்கியத்துவம், மரங்கள் வளர்ப்பதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் மிக மிக மறந்து அதிலிருந்து வெகு தொலைவு போயிருக்கிறார்கள். சூப்பர் மார்க்கெட்டில் அரிசி கிடைக்கும் என்ற அளவில் தான் இன்றைய நிலை இருக்கிறது. வேளாண்மை எந்த அளவு முக்கியமானது, மழை எந்த அளவு முக்கியமானது, மரங்கள் எந்த அளவு முக்கியமானது என்பதையெல்லாம் அனைவரும் எல்லோருக்கும் போதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இதை செய்ய தவறினால் எதிர்காலத்தில் அனைத்தும் இருக்கும். குடிப்பதற்கு தண்ணீரும் உண்பதற்கு உணவிற்கும் தட்டுப்பாடு நிச்சயமாக வந்துவிடும். இந்த விஞ்ஞான வளர்ச்சிகளை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய வழி இல்லாமல் எதிர்கால ஜனங்கள் வெளிக்கும் நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூற விரும்புகிறேன். நான் இருக்கலாம், மறையலாம், யார் இருக்கப் போகிறார்கள், மறையப் போகிறார்கள் என்பதெல்லாம் வேறு வேறு கதை. ஆனால் இந்த நிலை இவ்வாறே நீடித்தால் இந்த மழைக்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தையும், மரங்களுக்கும் வேளாண்மைக்கும் தர வேண்டிய முக்கியத்துவத்தையும் மனிதன் புறக்கணிக்க நிச்சயமாக ஒரு நாள் ஒருவேளை உணவுக்கும் ஒருவாய் தண்ணீருக்கும் அல்லல் படுவார் என்பது நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயம். அதற்குள் மனிதர்கள் சுதாரித்து கொண்டு, நாம் கோட்டை விட்டுவிட்ட பல விஷயங்களை, இன்று சாலைகளை போடுகிறேன் என்று நூற்றுக்கணக்கான வருட மரங்களெல்லாம் அடியோடு வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அங்கே பக்கத்திலே மரங்களை நட வேண்டும், மரங்களை பெருக்க வேண்டும், நதி நீர்களை சேமிக்க பழக வேண்டும், மழை நீர்களை மண்ணிலே சேமிக்க பழக வேண்டும். கணக்கில்லாத ஆழ்துளை கிணறுகள் பூமி எங்கும் இருக்கிறது. ஆனால் மழை நீரை சேமிப்பதற்கு மண்கண்டம் என்று சொல்கிற பகுதியே இல்லாமல் தார் ரோடு, சிமெண்ட் ரோடு, எஞ்சிய இடங்களுக்கும் கல்லை வைத்து அடை என்று மண்ணை முற்றிலும் மூடிவிடுகிறார்கள். மழை நீர் மண்ணுக்குள் போவதற்கே வழி இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் என்ன ஆகிறது? நகரப்பகுதிகளில் வருடா வருடம் வெள்ளம் வருகிறது. அதற்கு இந்த மண்ணை மூடியது மிக முக்கியமான காரணம். இவற்றையெல்லாம் சிந்திப்பதற்கு இன்றைய மனிதர்களுக்கு நேரம் இல்லை. இவற்றையெல்லாம் சிந்திக்காமல் ஏதோ வளர்ச்சி என்று கம்ப்யூட்டர் வளர்ந்து கொண்டே போகிறது என்று போனால் நிச்சயமாக அடிப்படை தேவைக்கு மனிதன் அல்லல் படுகிற நிலை நிச்சயமாக வந்துவிடும். அங்கு ஒரு காலத்தில் எங்கு பார்த்தாலும் மண் தரை தான் இருந்தது. சாலை போக்குவரத்து இடங்களில் மட்டுமே இந்த தார் ரோடு இருந்தது. அது அகலம் குறைவாக இருந்தது. இன்றைய சூழ்நிலையில் அவையெல்லாம் தவிர்க்க முடியாது என்றால், சாலையை தவிர மற்ற இடங்களில் தண்ணீரை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை சில நாடுகள் செய்திருக்கிறார்கள். அங்கங்கே ஒரு 50 மீட்டருக்கு ஒரு இடைவெளியில் ரோடுகளிலே பெரிய ஆழமான குழிகளை ஏற்படுத்தி அதற்கான வாட்டங்களை கொடுத்தால் மண்ணுக்குள் நீர் செல்லும். நமக்கு நிலத்தடி நீரும் மிச்சமாகும், வெள்ளத்தையும் தடுக்கலாம். இது போன்ற ஆக்கபூர்வமான யோசனைகளை கூறுவாரும் குறைந்தார்கள். அதை எடுத்து நடத்துகிறவர்களும் இன்று குறைந்து போனார்கள். அதை சிந்திப்பதற்கு நேரம் இருக்கிறதா என்றே தெரியவில்லை. அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் இது உலகியல் காரியம்தான். மனிதன் வாழும் வரை உலகம் உண்மை. நாம் வாழ்ந்தோம் போய்விட்டோம் என்று போக முடியாது. எதிர்கால சந்ததியினர்களுக்கு நிச்சயமாக இந்த மழையினுடைய பெருமையை நாம் சொல்ல வேண்டும். மழை தண்ணீரை சேமிக்க வேண்டும். மண்ணில் இருந்து
கோடி கோடியான தாழ்துளை கிணறுகள் இருந்து உறிஞ்சப்படுகிறது. அதற்கேற்ப உள்ளே மழை தண்ணீரை அனுப்புகிற செயல்கள் முற்றிலும் தடுக்கப்பட்டு கிடக்கிறது. இவை மிகப்பெரிய ஆபத்திற்கான அறிகுறியாக நாம் கருதலாம். மிகப்பெரிய தண்ணீர் தட்டுப்பாடு. இந்த பூமி வெப்பமாகத்தான் செய்யும். மேல்மட்டத்தில் இருக்கிற இறைவன் மனிதர்கள் வாழ்வதற்காக மண்ணுக்குள்ளே அந்த அமைப்பி தண்ணீரை வைத்திருக்கிறார். ஒரு காலங்களில் போட்டால் 20 அடி போடுவார்கள். அது எல்லா பக்கமும் அந்த தண்ணீர் இருக்காது. குளத்திலே எடுப்பார்கள், உறை கிணறு என்று போட்டு எடுப்பார்கள். மேல் மட்டத்தில் இருந்தது. இன்று அப்படி இல்லை. 500 அடி, 1000 அடி, 1500 அடி என்றெல்லாம் போர்வெல் போட்டு தண்ணீரை இழுக்கிற காரணத்தால் மேல் மட்டத்தில் உள்ள அந்த பூமியினுடைய வெப்பத்தை சமன் செய்கிற தண்ணீர் மிக மிக தாழ்ந்து போய்விட்டது. அதனாலும் பூமி வெப்பமாகிறது. அது தவிர மரங்களுடைய அளவுகள் குறைந்தது, மழையினுடைய அளவுகள் குறைந்தது. இது தவிர நன்னெறிக்காகவும் மழை பெய்திருக்கிறது என்றுதான் அந்த பாடல்களை நான் கூறினேன். இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. சும்மா எல்லாவற்றையும் விஞ்ஞான கருவிகளிலே அளந்து விடலாம் என்று மனிதன் எண்ணுகிறான். அவ்வாறு எதுவும் இல்லை. விஞ்ஞான கருவியும் எனக்கும் சொந்தமில்லை, இன்னொருத்தருக்கும் சொந்தமில்லை. அந்த கருவி மறைந்து கிடந்தது, இவன் வடிவமைத்திருக்கிறான். அதனுடைய அந்த தொழில்நுட்பத்திற்கு அதிபதி, அந்த பேட்டன் ரைட் எல்லாம் இறைவனுக்குத்தான் இருக்கிறது. கண்டுபிடித்தவனுக்கு என்று மனிதன் வைத்து கொண்டிருக்கிறான். அதற்கு பொருளை கொடுத்தவன் எந்த உரிமையையும் கோரவில்லை. இப்படி இதனுடைய வித்தியாசங்களை புரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானி என்பவன் இறைவனுக்கு போட்டியாளன் அல்ல. இறைவனுடைய படைப்பில் ஒருவன் தான் விஞ்ஞானி. அது விஞ்ஞானி ஆனாலும் மெய்ஞானி ஆனாலும் இறைவனுடைய படைப்பிலே தான் இருக்கிறான். நீதி நெறிகளுக்காக அனைத்தும் உயிரற்ற சடப்பொருள்கள் என்று எண்ணிவிட முடியாது. அனைத்துக்கும் உயிர் இருக்கிறது. மரம் வரை உயிர் இருக்கிறது என்றுதான் நம்முடைய சாஸ்திரங்களும் முன்னோர்களும் கூறுகிறார்கள். பொல் பூண்டுகளுக்கும் உயிர் இருக்கிறது, கல்லுக்கும் உயிர் இருக்கிறது என்பதே நம் நாட்டு கொள்கை. ஆகவே ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசனுக்கு அவனுடைய தகுதிக்காக மழை பெய்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறது. திருவாங்கூர் மகாராஜாவை இந்த பகுதியிலே மழை இல்லை என்றால் திருவாங்கூர் அரசரை அழைத்து வருவார்கள். அவர்கள் பெரும்பாலும் இந்த திருவனந்தபுரத்தை தலைநகராக வைத்தும் இந்த நாகர்கோயிலுக்கு அருகே செல்கிற அங்கே ஒரு சில ஊர்கள், பத்மநாபபுரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது, அங்கு தலைநகராகவும் இப்படி 2-3 இடங்களில் அவர்கள் வைத்து ஆட்சி செய்தார்கள். திருவாங்கூர் சமஸ்தானம் என்று. அவர்கள் சுவாதி திருநாள், சித்திரை திருநாள், மூலம் திருநாள் என்று அவர்களுடைய பிறந்த நட்சத்திரத்தில் தான் அவர்களுக்கு பெயர்கள் எல்லாம் வைப்பார்கள். அப்படி இருந்த காலங்களில் அந்த திருவாங்கூர் ராஜாவை இங்கு அழைத்து வருவார்கள். அவர் இந்த பகுதியை, நம்முடைய தமிழ்நாட்டு பகுதியில், பாண்டி நாட்டு பகுதியில் தெற்கு பகுதிக்கு இந்த செங்கோட்டை இந்த பகுதிகளுக்கு சென்றால் அன்று மாலையே மழை பெய்திருக்கிறது. இதெல்லாம் என்னுடைய தந்தையினுடைய காலத்தில் அவருக்கு சாட்சியாக இருந்து பார்த்த விஷயங்கள். மழையில்லா காலங்களில் திருவாங்கூர் ராஜாவை அழைத்து வருவார்கள். அவருக்காக மழை பெய்யும் என்று இந்த நீதி தவறாத மன்னவருக்கு ஓர் மழை என்பதை நிரூபித்த சம்பவம் இதையெல்லாம். இப்படி இந்த மழைகளும் அந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு பெய்கிறது. தர்மத்திற்காகவும் மழை பெய்கிறது. பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்த முடியும் என்பவற்றை ஒரு சிறிது உணர்ந்தால் இதை புரிந்து கொள்ளலாம். இது நடக்கும் என்ற நம்பிக்கையும் நமக்கு வரும். இந்த மழை இல்லாமல் போனால் எத்தகைய துன்பம் ஏற்படும். ஒரு பருவமழை தப்பினால் 2 ஆண்டுகளுக்கு பஞ்சம் ஏற்படும். குடிநீர் இல்லாமல் சகல ஜீவராசிகளும் அல்லல்படும். அந்த துன்ப நிலைகளை எல்லாம் எண்ணி பார்த்தால் இந்த மழையை நாம் வணங்க வேண்டும். ஆகவேதான் அனைத்தையும் தேவதைகள் என்று மழைக்காகவே விழா எடுத்தார்கள். இந்திர விழா என்று கொண்டாடினார்கள். வருணன் என்ற மேகத்தை ஒரு தெய்வமாக, தேவதை நிலைக்கு வைத்தார்கள். அக்கினியை தெய்வம் என்ற நிலைக்கு கொண்டு சென்றார்கள். பஞ்சபூதங்களையும் மதித்து வணங்கினார்கள். அவைகளும் இவர்களுக்கு இணங்கி பல வேலைகளை செய்தது என்பதுதான் உண்மை. அது அறிவற்ற ஜடப்பொருள் அல்ல என்பதை மீண்டும் நான் கூற விரும்புகிறேன்.
மின்சாரம் முதல் அனைத்துக்கும் சிந்திக்கும் திறன் இறைவன் வைத்திருக்கிறார், மிக மிக நுட்பமாக. அதை இன்றைய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதை எப்படி இந்த அறிவுத்திறனை மனிதன் ஏற்றுகிறான் என்பதை வைத்து நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவேதான் எனக்கு அருகிலே விழுந்த அந்த மின்னல், மிகப்பெரிய ஆற்றலுடைய மின்சாரம், என்னுடைய கால்களுக்கு 4 அடி தொலைவு, அது அப்படியே இந்த வண்ண மத்தாப்பு போல் சுற்றி வளைத்து கொண்டு சென்றது, என்னை தாக்கவில்லை என்பதிலிருந்து இந்த மின்சாரத்திற்கும் கட்டளை இருக்கிறது, அதுக்கும் தெரிகிறது அது யாரை அழிக்க வேண்டும், யாரை அழிக்கக்கூடாது. அது அஞ்சலி செலுத்துவது போல் எனக்கு முன்னால் விழுந்து தரையில் ஓடியதை தவிர என் மேல் விழுவதற்கு அதிக நேரம் ஆகியிருக்காது. இந்த உண்மைகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்திய பதிவை நான் செய்கிறேன். மேலும் இந்த மழை தொடர்பான செய்திகளை வரும் தொடர்களில் பார்க்கலாம். நன்றி.